ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அதில் கத்திரிக்காயை 4 பீஸாக கட் பண்ணி உள்ளே ஸ்டஃபிங் வச்சு இந்த எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ அதில் நம்ம வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டை அதோட ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் 2 வெங்காயம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோட போட்டுக்கணும். போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். 2 தக்காளியும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோட ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் சில்லி பவுடரும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை அதோட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு போதுமான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் அதோட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும், மூடி வச்சிடணும். நல்லா கொதித்து வரும்போது இப்போ நம்ம பொரித்து வச்சுருந்த கத்திரிக்காயை அதோட போட்டு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ரெடி. இன்றைக்கி நம்ம வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி, சாப்பாடு, அப்பளம், ஆம்லேட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.